காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி இந்திய நீதி பயணம் ஜனவரி மாதத்தில் தொடங்க இருக்கிறார். அவர் பயணம் தொடர்ந்து அவருடைய விருப்பம் தாங்க. இந்திய நீதின்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூரில் நடந்த கலவரத்தெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி அது நாங்கள் கூட தான் கேட்டோம். அங்கே மக்களாட்சி நடக்குதா இல்லை இந்த மாதிரி இராணுவ ஆட்சி நடக்குதா அப்படின்னு அந்த ஆட்சியை கலைச்சிருங்கன்னு. அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். இன்று சென்னை நந்தனம் புரட்சி பாரதம் கட்சியின் சென்னை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய பூவை ஜெகன்மூர்த்தி, மனிதம் காப்போம் மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக மாறியுள்ளது. சாதி, மதம், இனம், மொழி என பல்வேறு பிரிவுகளால் பிரிந்துள்ள மக்களிடத்தில் மனிதத்தை பரப்புவோம் என்ற கொள்கையை விதைப்போம் என்ற விதத்தில் மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் பங்கு பெற்றனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் எம்பி சீட் கேட்பீர்களா என்ற கேள்விக்கு ஒரு தொகுதி கேட்போம், வட மாவட்டத்தில் அந்த சீட் கேட்போம் என்றார். பத்திரிகையாளர் சந்திப்பின் முடிவில் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் அக்கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி. உடன் டி. ருசேந்திரகுமார் மாநில முதன்மை செயலாளர், ப. காமராஜ் துணை பொதுச் செயலாளர், பி. வின்சென்ட் மாநில செயலாளர், பரணி மாநில செயலாளர், இ. குட்டி மாநில செயலாளர், கே. எம். ஸ்ரீதர் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், ஏகாம்பரம் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர், மேலும் மதிவாசன், எட்மன், ஆலை சிவலிங்கம், சைதை ரஞ்சித் உடனிருந்தனர். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். 20ஆம் தேதி நடந்த மனிதம் காப்போம் மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக மாறியுள்ளது. சாதி, மதம், இனம், மொழி என பல்வேறு பிரிவுகளால் பிரிந்துள்ள மக்களிடம் மனிதத்தை பரப்புவோம் என்ற கொள்கையை விதைப்பதற்காக இம்மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொண்ட புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் எந்தவித தீண்டாமை செயல்களிலோ ஈடுபட மாட்டோம் என்றும், சக மனிதனை தாழ்த்தி பார்க்க மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துள்ளனர். மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைத்து கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி முன்னிலையில் வகிக்கிறது என கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் என கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரட்டும் மக்களின் நன்மை சார்ந்த கூட்டணிக்கு புரட்சி பாரதம் கட்சி துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அமலாக்கத்துறை என்பது பாஜகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி தமிழகத்திலே காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதேபோல் மத்தியிலும் அமலாக்கத்துறையும் மற்ற துறைகளும் பாஜகவினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் இவர்கள் ஒருவரை ஒருவர் பழிவாங்கிக் கொள்வதும் அல்லது அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கும் அல்லது பிடுங்குவதற்கும் இந்த துறைகளை பயன்படுத்துவது, இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்வதோடு இந்த 2 அரசுகளையும் மக்கள் சார்ந்த பணிகளை செய்யாமல் இப்படி மாறி மாறி செய்து கொள்வது வேதனை அளிக்கின்றது. ஆக புரட்சி பாரதம் இந்த 2 அரசுகளையும் கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் குறிப்பாக திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற ஊழல்களை இனிமேல் புரட்சி பாரதம் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வாரத்திலும் கண்டிப்பாக அவருடைய ஊழல்களை வெளியிடுவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி பாரதம் ஒரு சீட்டில் நின்று எம்பி சீட்டு எத்தனை கேட்டிருக்கீங்க?
எம்பி சீட்டை நாங்கள் ஏதாவது ஒரு தொகுதியை கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம். ஒரு சீட்டு தான் கேட்போம். குறிப்பிட்ட ஏதாவது தொகுதி குறிப்பிட்டிருக்கீங்களா? குறிப்பிட்ட இல்லை, வட மாவட்டத்தில் 3 தொகுதி இருக்குது. 3 தொகுதி ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பாக கேட்போம். சில கட்சிகள் தான் இருக்குது. அப்போ வலுவான ஒரு இடத்துல வந்து திமுக இருக்குது. இல்லை, இப்போது இந்திய கூட்டணியில் வந்து புதுசாக 2-3 கட்சிங்க இணையுது. அப்போ வந்து அங்கே சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும். சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரப்போகுது. என்ன சொல்ல போனாக்கா காங்கிரஸ் கொடுத்த சீட்டு தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ காங்கிரஸ் சீட்டு குறையும். அப்போ என்ன பண்ணுவோம்னா காங்கிரஸ் கண்டிப்பாக அதிருப்தி ஆவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம்னாக்கா அங்கே போனாக்கா சீட்டு அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே அதிமுக காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே, நல்ல கூட்டணி தானே அது இல்லை. அதனால் அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மறைமுக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வந்து கோயம்பேட்டில் இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வச்சுருக்காங்க. இப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கரெக்டு, நானும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எதனால் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் அவசரமாக திமுக திறந்தாங்க? கலைஞருடைய நூற்றாண்டு போர்டு வைக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பேருந்து நிலையம் இருந்தது இல்லையா, அதை மாற்றுறதுக்காக கலைஞருடைய நூற்றாண்டு விழா அப்படின்னு போட்டு மாற்றுறதுக்காக அவ்வளோ அவசரமாக திறந்தாங்க. எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இல்லை. இன்னொன்று, வெளி மாவட்டத்துக்கு போகிற மக்கள்லாம் வந்து இப்போது சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தான் அந்த மாநகர போக்குவரத்தை நாடு வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த 1 கிலோமீட்டர் தூரம் மக்கள் தன்னுடைய லக்கேஜ் பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு சுமந்துன்னு போவாங்க? வயசானவங்க இருப்பாங்க, சின்ன இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, எப்படி போவாங்க? இதெல்லாம் யோசிக்காமல் அவசரமாக அதை திறக்க வேண்டிய காரணம் என்ன திமுகவுக்கு? அப்படி என்ன அவ்வளோ அவசரம்? இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே. ஏன் திமுக இவ்வளோ அவசரப்பட்டாங்க? போக்குவரத்து துறை ஏன் அவசரப்பட்டு விட்டது? அதனால் உடனடியாக வந்து அங்கேயே அந்த கிளாம்பாக்கம் பணிமனையிலேயே மாநகர பேருந்துகள் செல்வதற்கான வசதியை இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதையெல்லாம் செய்துவிட்டு பொறுமையாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்திருக்கலாம் என்றுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது, மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. தினசரி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பது அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா அப்படின்றதான் கேள்வியாக இருக்கின்றது. மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள், அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி இந்திய நீதி பயணம் ஜனவரி மாதத்தில் தொடங்க இருக்காங்க. அவர் பயணம் தொடர்றது அவருடைய விருப்பம் தானங்க. இல்லை, இந்திய நீதின்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூரில் நடந்த கலவரத்தெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி லாஸ்ட்டாக குஜராத்தில் முடிக்கிறாங்க. அது நாங்கள் கூட தான் கேட்டோம். அங்கே வந்து மக்களாட்சி நடக்குதா இல்லை இந்த மாதிரி இராணுவ ஆட்சி நடக்குதா அங்கன்னு, அந்த ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொன்னோம். அங்கே இந்த மாதிரியான, அதாவது அரசாங்கமே வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக அங்கே ஆட்சி நடத்துது. ஒரு மக்களை, அதாவது இந்து மக்களுக்கு ஆதரவாகவும் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிராகவும் இருக்கின்ற ஒரு அரசாங்கமே அப்படி ஆட்சி புரிகின்ற பொழுது அதை விட ஒரு கேவலமான ஒரு சூழல் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எங்கேயும் இல்லை, உலகத்திலே எங்கேயும் இல்லை. ஆனால் மணிப்பூரில் நடக்குது. அதனால் அது மணிப்பூர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க தாமதம் பண்ணுறாங்க. நாங்கள் உடனே அப்பவே கேட்டுட்டோம். காங்கிரஸ் வந்து இப்போ கேட்குறாங்க. அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக வெளியே வரணும், கூட்டணிக்கு பலமா பலவீனமா, சிறுபான்மை ஓட்டுலாம் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை, கண்டிப்பாக வந்து ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுக ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆதரவாக தான் அம்மா காலத்தில் ஆதரவாக ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் பிஜேபி இருந்ததுனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. பிஜேபி விட்டு அதிமுக வெளியே வந்ததுனால பழையபடி சிறுபான்மை மக்கள் அதிமுக கூட கை கோர்த்துருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களோட வாக்கு அத்தனையும் அதிமுக தான் வரும். திமுக கண்டிப்பாக அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிறையா என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் நடக்குது. அது சரியான காலத்தில் நடக்குது வைக்கிறீங்களா? சோழர் நடந்தது, செங்கல்பட்டு நடந்தது. அது திருவள்ளூர் மாவட்டம் இல்லைங்க, அது செங்கல்பட்டு மாவட்டம் தனி. இந்த சோழவரம் நடந்தது. சோழவரத்தில் நான் தான் ஒரு முறை நடந்திருக்கு. சோழவரத்தில் அதாவது சரியான காரணங்களுக்கு என்கவுண்டர் செய்கிறது வந்து தப்பு இல்லை. சரியான காரணம் இல்லாமல் அதில் கூட அரசியல் படுகிறது என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது. புத்தாண்டு மற்றும் தமிழருடைய திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை புரட்சி பாரதம் தெரிவித்துக் கொள்கிறது.